बैठो बैठो। சரி பாப்போம். உட்காருங்க, உட்காருங்க. சரி வா. तुम इधर बैठो माँ। இதுதான் பொண்ணா? ஆ? அது இந்த வீட்டு பொண்ணுக்கு ஷாதின்னு கேள்விப்பட்டேன். அதான் இவங்க தான் பொண்ணான்னு கேட்டேன். ஆமா ஆமா. நிம்மலுக்கு ஸ்பெஷல் புடவை எடுத்து போடவா? எடுத்து காட்டுப்பா, பிடிச்சிருந்தா நாங்களும் எடுத்துப்போம்ல. இந்த புடவை அந்த பட்டு பூச்சி நூல் ரெடி பண்ணும்போதே உன்னை நினைச்சுக்கிட்டே ரெடி பண்ணிருக்கும் போலே. எவ்வளோ அம்சமா இருக்கு பாருமா. ஏய் ஆ? பொண்ணு மேல கைப்பட்டா கைய வெட்டி போட்டுருவாங்க. ம். நீ வேணா ஓ மேல வச்சு காட்டு. ம், டேய் மாப்ள, ம், நல்லா மாட்டின. உனக்கு புடவை கட்ட தெரியுமா? நல்லா தெரியும். எல்லாத்துக்கும் ட்ரெயின் ஆகி தான் வந்திருக்கேன். இப்ப பார். ஆ. ம். ஆ, எப்படி ஆத்தி. சுந்தரியானா? ஆம்பளை மேல போட்டதுக்கே இவ்ளோ அழகா இருக்கே. நம்ம காவேரி கட்டினா எவ்வளவு அழகா இருக்கும். ம். வேணும்னா கட்டி பார்க்க சொல்லுங்கம்மா. வாங்கலேனாலும் பரவாயில்ல. கோய் பாத் நகி. ஏன்பா ஆ? இந்த புடவைய நான் எங்கேயோ பாத்திருக்கனே. இதுவா? இது நம்ம கரகாட்டக்காரன் படத்திலே கனகா போட்டது. பாட்டு பாடவா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாலு எந்த நாளு. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டிலே தான் வரும். நல்ல தமாசான ஆளாதான் இருக்கீங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லே. பொண்ணே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவங்க சைட்ல தான் உத்தரே இல்லை. இந்த மாதிரி தங்க சிலை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா உடனே கல்யாணம் தான். எப்பா நீ தள்ளியே உட்காருப்பா. விட்டா நீ காவேரி கழுத்துலயே தாலி கட்டிடுவ போல இருக்கே. ஊன்னு சொன்னா கட்டிட வேண்டியதுதான். சேட்டே, வீட்ல இருக்கிற ஆம்பளை யாராச்சும் கேட்டுண்டா உன்னை இங்கேயே கொன்னு போட்டிருப்பாங்க. ம். ம். சரி, இந்த புடவை என்ன? இந்த புடவையா? இது நம்ம ராஜாதி ராஜா படத்திலே நதியா கட்டின புடவை. तुम सारी पहना ना? देखिए. மாமாவும் பொண்ண கூடு ஆமா சொல்லிக்கூடு, இது சாமி போட்ட முடிச்சு, அது தாண்டா மூணு முடிச்சு. கேசா ஹே?